வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். இன்னைக்கு டான்செட் MBA 2025 எழுத போகிற எல்லா ஆஸ்பிரன்ஸ்க்கும் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடோட ஃபார்முலா ஷீட் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் கிராக் வித் ஐஷ் சீரீஸ் 1. ஸோ லெட்ஸ் கெட் இன் டு தி வீடியோ. மேக் ஷூர் நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ ப்ரெஸ் த பெல் ஐக்கான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க, எக்ஸாமுக்கு நம்ம கால்குலேட்டர் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு. ஸோ எக்ஸாமுக்கு கால்குலேட்டர் நாட் அலவுட். ஸோ கால்குலேட்டர் நீங்கள் எக்ஸாமுக்கு எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு டாப்பிக்லையும் இப்போ நம்ம லைன் பை லைனாக ஃபார்முலாஸ் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபார்முலாஸ் வந்து நம்மளுக்கு எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நம்ம வந்து ப்ரிப்பரேஷன் டைம்லையும் சரி, நம்ம எக்ஸாம் டைம்லையும் சரி, இது ரிவைஸ் பண்ணுறதுக்கும் நம்ம ப்ரிப்பரேஷன் டைமில் இது வந்து ஒரு கைடாக நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த ஃபார்முலாஸ். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, சிம்பிள் அரித்மெட்டிக் காம்படிஷன்ஸ். ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு மேஜராக யூஸ் பண்ணுற ரூல் என்ன அப்படின்னா, இட்ஸ் யோர் போர்ட் மாஸ் ரூல். ஸோ இதுக்கு எக்ஸ்பேன்ஷன் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ B ஸ்டாண்ட்ஸ் ஃபார் bracket, of, D stands for division, M stands for multiplication, A stands for addition and S stands for subtraction. ஸோ இதில் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதில் ப்ராக்கெட்டை தான் நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிற டிவிஷனாக இருந்தாலும் சரி, மல்டிப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி, அடிஷனாக இருந்தாலும் சரி, சப்ராக்ஷனாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு டூ தி ப்ராக்கெட். ஸோ ப்ராக்கெட்டில் இருக்கிறத ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வி ஹாவ் டு சால்வ் தி ரிமைனிங் ஒன். ஸோ இங்கே பாருங்கள், நான் வந்து ஃபார்முலாஸ் லிஸ்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து HCF அண்ட் LCM ஆஃப் நம்பர்ஸ். ஸோ HCF அப்படின்னா இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர், LCM அப்படின்றது இட் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் லோவஸ்ட் காமன் ஃபேக்டர். ஸோ இது எல்லாமே வந்து நம்மளோட 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம படிச்சுட்டு வர காமன் டேர்ம்ஸ் தான் இது எல்லாமே. நெக்ஸ்ட் நம்ம HCF ஆஃப் ஃப்ராக்ஷன் அண்ட் LCM ஆஃப் ஃப்ராக்ஷனோட ஃபார்முலா நம்ம பார்க்குறோம். இதை தவிர்த்து நம்ம வந்து டெசிமல் ஃப்ராக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கணும், ஒரு டெசிமல் நம்பருக்கு எப்படி நம்ம ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸ்கொயர் ரூட் எப்படி வந்து ஒரு நம்பருக்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்றது எக்ஸாம்பிளோட நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. அப்புறம் கியூப் ரூட், இதெல்லாம் வந்து நம்ம காமனாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். நெக்ஸ்ட் நம்ம மேஜராக தெரிஞ்சுக்க வேண்டியது வந்து டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் ஃபார் ஈச் நம்பர். ஸோ இங்கே வந்து நான் வந்து நம்பர் 2லேருந்து 12 வரைக்கும் காமனாக கொடுத்துருக்கேன். ஸோ இதுதான் நம்மளுக்கு வந்து டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். ஒரு நம்பருக்கும் நம்மளுக்கு என்ன ரூல் அப்படின்றத நான் இங்கே சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ தட் உங்களுக்கு அது ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம போகிற டாபிக் வந்து அல்ஜீப்ரா. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பேசிக் கான்செப்ட் நான் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ், ஸ்கொயர்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ், கியூப்ஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் ஆட் நம்பர்ஸ், அப்புறம் ஆவரேஜ். இது எல்லாமே காமன் கான்செப்ட். அதுக்கப்புறம் அரித்மெட்டிக் ப்ரோக்ரஷன் AP. ஸோ அதோட கான்செப்ட் என்ன, அதுக்கப்புறம் அதோட மீனிங் as well as அதோட ஃபார்முலா என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்க்குறது ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன். எப்படி நம்ம AP பார்த்தோமோ அது மாதிரி GP. ஸோ இதோட கான்செப்ட், அதோட ஃபார்முலா என்ன அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து சர்ச். ஸோ சர்ச் அப்படின்றது இட்ஸ் நத்திங் பட் யோர் ஸ்கொயர் ரூட். இங்கே எக்ஸாம்பிளோட நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2, 3, 5 are all search because they are irrational numbers. So உங்களுக்கு மீனிங் கொடுத்துருக்கிறதுனால it will be really easy to understand the concept. இந்த ஸ்லைடில் லா ஆஃப் இண்டீசஸ் அதோட ஃபார்முலாஸ் என்னென்ன நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்றத உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். நோட்டில் பாருங்கள், இன் A to the power of M, A is called the base and M is called the index or power. அடுத்தது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் நம்ம குவான்ஸில் படிக்க போகிறது which is percentage. ஸோ பர்சன்டேஜில் ஃபஸ்ட்டு நான் கொடுத்துருக்கிறது வாட் ஆர் தி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலாஸ் தட் யூ ஹேவ் டு ஸ்டடி. ஸோ நம்ம வந்து பர்சன்டேஜை வந்து ஃப்ராக்ஷனில் எழுதணும் அப்படின்னா அதுக்கான ஃபார்முலா. அதே வந்து டு எக்ஸ்பிரஸ் எக்ஸ் ஆஸ் அ பர்சன்டேஜ்லேயே எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படி போடணும். If the price of the commodity increased by X%, then the reduction in consumption so as to not to increase the expenditure is. ஸோ அப்போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து எப்படி ஃபார்முலா வரும். If the price of the commodity decreases, ஸோ இதில் இன்க்ரீசஸ் பார்த்தோம், இதில் டிக்ரீசஸ், ஸோ அதோட ஆப்போசிட். ஸோ அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்றத இங்கே நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது என்ன அப்படின்னா, பர்சன்டேஜ் அப்படின்னாலே நீங்கள் வந்து எல்லா பர்சன்டேஜ்க்கும் நீங்கள் வந்து ஃப்ராக்ஷனில் அது என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். இது ஏன் நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் ஃபாஸ்ட்டாக வந்து சம்ஸ் போடணும் அப்படின்னா இந்த ஃப்ராக்ஷன் இதுவும் தெரிஞ்சாகணும். ஸோ 50% அப்படின்றத ஹாஃப்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அது மாதிரி வந்து நீங்கள் 25, 33.33, அதுக்கப்புறம் 20%, அதுக்கெல்லாம் வந்து என்ன ஃப்ராக்ஷன் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த சார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து 1/2லேருந்து 1/12 வரைக்கும் காமனாக நம்ம யூஸ் பண்ணுறது இதுதான். ஸோ இந்த ஃப்ராக்ஷன்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இந்த சார்ட்டை மட்டும் நல்லா படிச்சுக்கோங்க. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ப்ராப்ளம்ஸ் போடும்போது ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு வந்து பர்சன்டேஜ் ஃப்ராக்ஷனில் தெரியுதுனால ஈஸியாக நம்மளுக்கு 50% அப்படின்னா ஹாஃப்னு போட்டு நம்ம கால்குலேட் பண்ணும்போது ஆன்சர் சீக்கிரமாக நம்மளுக்கு கிடச்சிரும். நெக்ஸ்ட் நம்ம போகிற டாபிக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். எப்போவுமே நான் சொல்கிறது என்னென்னா,
பெர்சன்டேஜ் முடிச்சோடனே ப்ராஃபிட் அண்ட் லாஸ் படிங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஏன்னா பெர்சன்டேஜில் யூஸ் பண்ணுற கான்செப்ட் எல்லாமே நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லையும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு அதில் வந்து நம்ம கீ பாயிண்ட்ஸ் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, வாட் இஸ் சிபி அண்ட் எஸ்பி. ஸோ சிபி அப்படின்னா காஸ்ட் ப்ரைஸ், எஸ்பி அப்படின்னா செல்லிங் ப்ரைஸ். ஸோ இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு பேசிக்கான கான்செப்ட். ஸோ அதை வச்சு தான் நம்மளுக்கு வந்து ஃபார்முலா இங்கே டிரைவ் பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட்டோட ஃபார்முலா என்னென்னா செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ், லாஸோட ஃபார்முலா காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸ். ஸோ இது மாதிரி வந்து நம்மளுக்கு இதே வந்து பர்சன்டேஜ்லையும் நம்மளுக்கு ஃபார்முலா இருக்குது ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு. நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன்னா பர்சன்டேஜ் வந்து இங்கேயும் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லையும் வரும் அப்படின்றது. ஸோ அப்போது ப்ராஃபிட்டோட ஃபார்முலா இன் கேஸ் ஆஃப் பர்சன்டேஜ்லையும், லாஸ் இன் கேஸ் ஆஃப் பர்சன்டேஜ்லையும் நம்மளுக்கு ஃபார்முலா தனித்தனியாக இருக்குது. செல்லிங் ப்ரைஸோட ஃபார்முலா அண்ட் காஸ்ட் ப்ரைஸோட ஃபார்முலா. ஸோ நம்மளுக்கு தனித்தனியாக ஃபார்முலாஸ் இருக்குது. ஸோ இதை நம்ம படித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் வரும்போது ஈஸியாக நம்ம இதை அப்ளை பண்ணி நம்ம வந்து ஸ்கோர் பண்ணி. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ரேஷியோஸ் அண்ட் ப்ரொபோர்ஷன். ஸோ ஃபஸ்ட்டு அதோட மீனிங். ஸோ ரேஷியோஸ் அப்படின்னா என்ன? நம்ம எப்போவுமே வந்து ஒரு டேர்மை வந்து ஃப்ராக்ஷனில் எழுதுறது தான் வந்து நம்ம ரேஷியோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னா A:B அப்படின்றத நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் டேர்ம் அஸ் வெல் அஸ் செகண்ட் டேர்ம் அதுக்கு என்ன நேம் அப்படின்றத கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ரேஷியோஸோட ஃபார்முலாஸ் அது என்ன அப்படின்றத ப்ரீஃபாக இங்கே கொடுத்துருக்கேன். இதை செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது ஆவரேஜ். இந்த டாபிக் வந்து நம்ம ஈஸியாக கவர் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அதோட ஃபார்முலா ஆவரேஜ் இஸ் ஈக்குவல்ஸ் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ் டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். சம் ஆஃப் ஆல் ஐட்டம்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆவரேஜ் இன்டூ டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். ஸோ இதெல்லாம் நம்ம காமனாக நம்ம படிக்கக்கூடிய ஃபார்முலாஸ் அண்ட் ஒரு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு நம்ம வந்து ஃபார்முலா எப்படி போடணும் அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் டைம் அண்ட் ஒர்க். ஸோ டைம் அண்ட் ஒர்க்கில் வந்து நம்மளுக்கு கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபர்தராக நம்ம போட முடியும். ஸோ இதில் வந்து இங்கே பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதில் வந்து டைரக்ட் வேரியேஷன், அதுக்கப்புறம் நம்ம இன்டைரக்ட் வேரியேஷன் பார்ப்போம். ஸோ டைரக்ட் வேரியேஷன்னா என்ன அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஸோ ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது இன்னொன்று ஒரு குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா டைரக்ட் வேரியேஷன். அதே மாதிரி தான் டைரக்ட் வேரியேஷனில் ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆனாலும் சரி, இன்னொன்று ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆனாலும் அதையும் டைரக்ட் வேரியேஷன் தான் நம்ம சொல்லுவோம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது இன்டைரக்ட் வேரியேஷன். ஸோ இன்டைரக்ட் வேரியேஷன் as the name suggests நம்மளுக்கு வந்து ஒரு குவான்டிட்டி இன்க்ரீஸ் ஆகிறதும் இன்னொன்று ஒரு குவான்டிட்டி டிக்ரீஸ் ஆச்சு அப்படின்னா இட் கம்ஸ் அண்டர் யோர் இன்டைரக்ட் வேரியேஷன். ஸோ இப்போ நம்ம பார்த்த ரெண்டு வேரியேஷனுமே ஒரு சிம்பிளான வேரியேஷன் தான். இதே வந்து மோர் தென் 2 குவான்டிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா இட் இஸ் டு பி செட் ஆஸ் அ காம்பவுண்ட் வேரியேஷன். ஸோ அதை தான் நான் நோட்டில் வந்து கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய டாபிக் இட் இஸ் யோர் பெர்மியூட்டேஷன் அண்ட் காம்பினேஷன். ஸோ பெர்மியூட்டேஷன் அண்ட் காம்பினேஷன் டாபிக் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தெரியணும். இதில் நம்ம மேஜராக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபேக்டோரியல் நோட்டேஷன். தட் இஸ் நம்மளுக்கு வந்து ஒரு நம்பருக்கும் என்ன ஃபேக்டோரியல் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மளால் இந்த ப்ராப்ளமாக அட்டன் பண்ண முடியும். இந்த ஸ்லைடில் நான் பேசிக்கான கான்செப்ட் ஆஸ் வெல் அஸ் பெர்மியூட்டேஷனுக்கும் காம்பினேஷனுக்கும் ஃபார்முலா என்ன அப்படின்றத நான் கொடுத்துருக்கேன். இந்த ஸ்லைடில் பாருங்கள், நான் ஃபேக்டோரியல் சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ 0 ஃபேக்டோரியல்லேருந்து 10th ஃபேக்டோரியல் வரைக்கும் நம்ம வந்து இந்த ஆன்சரை வந்து நம்ம மைண்டில் வந்து ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து எக்ஸாம் அப்போ வந்து ஈஸியாக ஓகே 3 ஃபேக்டோரியலாக இதுதான் ஆன்சர் அதை தெரிஞ்சு நம்மளால் போட முடியும். ஸோ அதுக்கு தான் இந்த சார்ட் நான் கொடுத்துருக்கேன். ஸோ 0 ஃபேக்டோரியல்லேருந்து 10th ஃபேக்டோரியல் வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபேக்டோரியல் அப்படின்றது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 0 ஃபேக்டோரியலுக்கு நம்மளுக்கு 1 தான் வரும், 1 ஃபேக்டோரியலுக்கு 1 தான் வரும். 2 ஃபேக்டோரியலுக்கு எப்படி போடணும் அப்படின்னா 2 into 1 which will give you 2. 3 ஃபேக்டோரியல் அப்படின்னா 3 into 2 into 1 which will give you 6. 4th ஃபேக்டோரியல் அப்படின்னா 4 into 3 into 2 into 1 will give you 24. 5 ஃபேக்டோரியல் அப்படின்னா 5 into 4 into 3 into 2 into 1 which will give you 120. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம 1லேருந்து நம்மளுக்கு எந்த ஃபேக்டோரியல் வரைக்கும் வேணுமோ அதை மல்டிப்ளை பண்ணி வரக்கூடிய ஆன்சர் தான் நம்மளுக்கு வந்து ஃபேக்டோரியல் அப்படின்றத சொல்லுவோம். ஸோ நம்மளுக்கு நம்ம ப்ராப்ளம் போடும்போது சடனான 5 ஃபேக்டோரியல் என்ன அப்படின்னு தெரியணும் அப்படின்னா நம்மளுக்கு இது தெரியணும் நல்லா. ஸோ அதனால தான் சொல்கிறேன் இந்த சார்ட்டை நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ப்ராபபிலிட்டி. ஸோ அதோட மீனிங் கொடுத்துருக்கேன். ஃபார்முலா P of A is equals to N of A divided by N of S. Examples: rolling an unbiased dice, tossing a fair coin, drawing a card from a pack of well shuffled cards, picking up a ball of certain color from a bag containing ball of different colors. ஸோ இதில் இருந்து தான் நம்மளுக்கு வந்து மேஜராக கொஸ்டின்ஸ் அரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம வந்து சால்வ் பண்ணணும். ஸோ தீஸ் ஆர் தி வேரியஸ் ரிசல்ட்ஸ் ஆன் ப்ராபபிலிட்டி. இதையும் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் பைப்ஸ் அண்ட் சிஸ்டர்ன்ஸ். ஸோ இதில் வந்து நான் கான்செப்ட் உங்களுக்கு கிளியராக கொடுத்துட்டேன். இதை நல்லா ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ப்ராப்ளம் போட்டு பாருங்கள். இதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் திஸ் இஸ் யோர் செகண்ட் ஸ்டைல்.
ஸோ ஒரு வாட்டி ரெஃபர் பண்ணி பாருங்கள், ஃபார்முலாஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வந்து ப்ராப்ளம் போட்டு பார்த்தோம் அப்படின்னா ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ இதில் வந்து ஃபார்முலா மட்டும் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ ஏன் அப்படின்னா நம்மளுக்கு இந்த டாப்பிக்கில் வந்து ஃபார்முலா வச்சு நம்ம ஈஸியாக வந்து ஸ்டேட்மெண்ட் ப்ராப்ளம்ஸ் வந்து கிளியர் பண்ணிடலாம். ஸோ டிஸ்டன்ஸோட ஃபார்முலா ஸ்பீட் இன்டூ டைம், ஸ்பீடோட ஃபார்முலா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம், டைமோட ஃபார்முலா டிஸ்டன்ஸ் டிவைடட் பை ஸ்பீட், அண்ட் 1 km/h அதோடது வந்து நம்மளுக்கு வந்து செகண்ட்ஸில் என்ன வரும் அப்படின்றத நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். 1 செகண்ட் வந்து உங்களுக்கு வந்து 18/5 km/h அதையும் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின். இதில் வந்து நம்மளுக்கு வந்து அதே நான் வந்து பேசிக்கான கான்செப்ட்ஸ் எல்லாமே கொடுத்துட்டேன், ஃபார்முலாவும் கொடுத்துட்டேன். ஸோ இதை எல்லாத்தையும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இட் வில் பி ரியலி ஈஸி வென் யூ புட் யுவர் ப்ராப்ளம். திஸ் இஸ் யுவர் செகண்ட் ஸ்லைட் ஃபார் யுவர் ப்ராப்ளம்ஸ் ஆன் ட்ரெயின்ஸ். ஸோ ஃபார்முலா பாருங்கள், ஸ்பீட் ஆஃப் ட்ரெயின் இஸ் ஈக்குவல்ஸ் டு சம் ஆஃப் தி லென்த் ஆஃப் 2 trains டிவைடட் பை டைம் டேக்கன். ஸோ அது மாதிரி நான் உங்களுக்கு ஃபார்முலாஸ் எதுலாம் இம்பார்ட்டண்ட்டோ அதை நான் எல்லாமே இங்கேயே கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த டாப்பிக்லேருந்து எக்ஸாமில் நம்மளுக்கு எப்போவுமே கொஸ்டின்ஸ் வரும், தட் இஸ் போட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம். ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு கான்செப்ட் என்ன அப்படின்றத கொடுத்துருக்கேன், ஆஸ் வெல் அஸ் ஃபார்முலாஸ். ஸோ இந்த டாப்பிக்கில் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து போட்டு பாருங்கள். ஏன்னா இதிலேருந்து நம்மளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வரதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இந்த டாப்பிக்கில் வந்து நம்மளுக்கு எப்போவுமே ஒரு கொஸ்டின் வந்துடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், ப்ராப்ளம்ஸ் நிறைய வந்து இந்த மாதிரி கம்பல்சரியாக வரக்கூடிய டாபிக்ஸ்க்கு வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பார்க்குறது சிம்பிள் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட். அகெயின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்மளுக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்டோட ஃபார்முலா P into N into R divided by 100. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல்ஸ் டு P into 1 plus R divided by 100. ப்ராக்கெட்டில் நம்ம இதை போடுவோம் N minus P. அதுக்கப்புறம் அமௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இட் இஸ் யோர் பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட். ஸோ P stands for your principal, R stands for your interest rate percentage per annum. இது வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் வந்து per annumக்கு தான் கொடுப்பாங்க. and N stands for your time period. ஓகேவா? நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஏரியா அண்ட் வால்யூம். ஸோ இது நம்ம வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் தான், இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ அது ஜஸ்ட் ரிவைஸ் மட்டும் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து ஸ்கொயர், ரெக்டாங்கிள், அதுக்கப்புறம் சர்க்கிள் இதெல்லாம் தான் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து நம்ம ரெக்டாங்கிள் எல்லாத்துக்கோட டீட்டெயில்ஸ் லைன் பை லைனாக கொடுத்துருக்கேன், பித்தகோரஸ் தியரம். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்லைட், இதுதான் உங்களோட செகண்ட் ஸ்லைட். இதில் ரெக்டாங்கிள், ஸ்கொயர், ராம்பஸ், அதுக்கப்புறம் பேரலோகிராம் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் நம்ம போகக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா ட்ரிக்னோமெட்ரி. ஸோ ட்ரிக்னோமெட்ரியோட ஃபார்முலா இதுதான் நம்ம வந்து பேசிக்காக எல்லா இதுக்கும் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை வந்து இந்த சார்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். ஸோ இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது ஜாமெட்ரி. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பேசிக்கான கான்செப்ட் தான். ஸோ இதில் வந்து டைப்ஸ் ஆஃப் ஆங்கிள் கொடுத்துருக்கேன், அக்யூட் ஆங்கிள், ரைட் ஆங்கிள். அதை ரெஃபர் பண்ணுறதுக்கு இந்த டயக்ராம் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம லாஸ்ட்டாக பார்க்குறது வந்து டேட்டா இன்டர்பிரிட்டேஷன். ஸோ இது வந்து உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரில் கேட்டாங்க அப்படின்னா இட்ஸ் த மோஸ்ட் ஈஸியஸ்ட் கொஸ்டின் பேப்பர். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எய்தர் டேபிள் அண்ட் டேபுலேஷன், டேபிள் மூலியமாக வந்து நம்மளுக்கு டேட்டா கொடுத்துட்டு அதுலேருந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க, இல்லைனா கிராஃபிக் ப்ரெசன்டேஷன். ஸோ அது வந்து லைன் பார், மல்டிபிள் பார்ஸ், டிவைடட் பார், பை சார்ட் எக்ஸெட்ரா. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு பை சார்ட் கொடுத்துட்டு அதுலேருந்து நம்மளுக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம். ஸோ நம்ம அதுலேருந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ டேபிள் அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா ரோஸ் அண்ட் காலம்ஸில் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ நம்ம வந்து அதுலேருந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க, நம்ம வந்து ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த வீடியோவில் காமிச்சிருக்க ஃபார்முலாஸ் எல்லாமே ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ப்ரிப்பரேஷன் டைம்லையும் சரி, நீங்கள் வந்து எக்ஸாம் முன்னாடி ஜஸ்ட் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிக்கணுன்னாலும் சரி, இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மேக் ஷோர் நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபார் மோர் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கிராக் வித் ஐஷ் சீரீஸ் 2 வேணும் அப்படின்னா மேக் ஷோர் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஸோ தட் நான் அடுத்த வீடியோ லைன் பை லைனாக உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ மேக் ஷோர் யூ சப்ஸ்கிரைப் டு அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன், என்னென்ன ஃபார்முலாஸ் பார்க்கணும் அப்படின்றது. லைக் திஸ் வீடியோ அண்ட் ஆல்சோ ஷேர் திஸ் வீடியோ. உங்கள் யாரெல்லாம் வந்து டான்செட் MBA 2025 எழுத போகிறாங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஒரு ப்ரிப்ரேஷனே இல்லைனா கூட உங்களுக்கு வந்து ஒரு பேசிக்கான ஒரு மெட்டீரியல் இருக்கும் போது உங்களுக்கு ஈஸியர் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும். ஸோ மேக் ஷோர் நீங்கள் இதை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நான் ஆல்சோ சப்ஸ்கிரைப் அக்கௌண்ட்ஸ் வித் ஐஷ் யூடியூப் சேனல். லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை அண்ட் ஷேரும் பண்ணுங்கள். தேங்க்யூ.